சீர்குலைந்திருந்த திருச்சபைக்கும் அவங்க தன்னுடைய பணியை செஞ்சாங்க. திருத்தந்தைக்கு தன்னுடைய கடிதங்களை எழுதி திருச்சபையை வழிநடத்த அவர்களை தூண்டினாங்க. இப்படி அவங்க ஓராண்டு காலம் அவங்களுக்கு கடிதம் எழுதினதுக்கப்புறம் திருத்தந்தை 11ஆம் கிரகோரி அவங்கள சந்தித்து அவங்ககிட்ட பேசிட்டு போனாங்க. இதற்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து சுகம் இல்லாமல் போனாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, சும்மா இருக்கலை. தன்னுடைய அந்த நோயையும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து ஆன்மாக்களை கொண்டு வந்து கடவுள்கிட்ட சேர்த்தாங்க. பின்பு இவங்க உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாமலாம் போயிட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமா, நற்கரணையை மட்டும்தான் அவங்க உண்டு வாழ்ந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம புனித என்ன செஞ்சாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவங்க உடம்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கருநீளமாக மாறிவிட்டது. இப்படி சில காலம் அவங்க படுக்கையில் இருந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் கையில் ஒப்படைச்சாங்க. எப்படி தெரியுமா ஒப்படைச்சாங்க, ஆண்டவரே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கிற இறைவார்த்தையை கூறி மிகவும் ஆவலோடு கடவுளிடம் தனது ஆன்மாவை ஒப்படைச்சாங்க. கடவுளே தனது மனவாளனாக ஏற்று வாழ்ந்த இவங்க எத்தனை வயசில் இறந்தாங்க தெரியுமா? நம்ம ஆண்டவர் இயேசு 33 வயசில் இறந்தது போல நம்ம புனிதையும் 33 வயசில் இறந்தார்.